வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்க தான் நம்மளோட மேசம் ராசிக்காரங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாது. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியும். இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க. அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கறது அதிக லெவல்ல இருக்குதுங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவல்ல இருக்கு. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க தான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற சுயநலத்தோட இல்லாம தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்மானத்தை விட்டு தராம இருப்பாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. கம்பீரமான தோற்றத்திற்கு இவங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில இலக்க பிக்ஸ் பண்ணிட்டு அந்த இலக்க அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆடி மாதம் நம்மளுடைய சிம்மம் ராசிக்கு புதன் பகவான் வராருங்க. இதன் மூலமா உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் கிடைக்க போறாங்க. முக்கிய புள்ளிகள் நீங்க வாழ்க்கையில முன்னேற உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க. உத்தியோகத்துல ஊதிய உயர்வு கிடைக்க போகுது, பதவி உயர்வு கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரப்போகுதுங்க. ஆடி மாதத்துல மேசம் ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவு சிறப்பா இருக்க போகுதுங்க. உத்தியோகம், தொழில் போன்ற துறைகள்ல ஏற்றம் இருக்க போகுதுங்க. நிலம், வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. சட்ட சிக்கல்கள், பிரச்சனை எல்லாமே விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் நீங்கி கல்யாண வீடு போல உங்க வீடு கலகலப்பா இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது பாமர மக்களுக்கு புரியும் வகையில கிரகங்களின் நிலைகளை விளக்கி அதற்கான பலன்களை கூறுதுங்க. இது பெரிய ஆட்களுக்காவது இல்லாம எல்லாருக்குமே பொருத்தமா இருக்க போகுதுங்க. கூலி வேலை செய்யறவங்க, விவசாயம் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொருந்துங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது வெளிச்சம் போன்றதுங்க. புரியாத விஷயங்களையும் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குதுங்க. செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், விரும்பிய இடமாற்றம், எதிர்பாராத வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க. பொருளாதாரத்துல மேம்பாடு ஏற்படுங்க. புதன் ஆதித்ய யோகம், குரு மங்கள யோகம், சுக்கிர மங்கள யோகம் போன்றவை சாதகமான பலன்களை தரக்கூடியதா இருக்குதுங்க. தொழில் விருத்தி அடையுங்க. பணம் லாபம் கிடைக்குங்க. குருவின் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தெய்வ பலம் வழி நடத்துங்க. பிள்ளைகளின் கல்வி, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கைகூடுங்க. பூர்வீக சொத்துக்கள் சுமூகமா முடியுங்க. குருவின் பார்வை பலமாக இருக்கிறதுனால மங்கள ஓசை மனையில் கேக்குங்க. தடையில்லாத எல்லா விஷயங்களும் தானாக வந்து சேருங்க. வெளிநாட்டில் இருக்கும் நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வருங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க. அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க பொதுவா துருதுருன்னு இருப்பாங்க. கோபக்காரங்களாவும் இவங்க இருப்பாங்க. மற்றவர்களை தட்டி கொடுத்து உதவும் மனப்பான்மை இவங்க கிட்ட இருக்குதுங்க. குடும்பத்தையும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் அன்பா அரவணைப்பா பாத்துக்குவாங்க. இவங்க சட்டென்று முடிவெடுக்கும் திறன் கொண்டவங்களா இருக்காங்க. எதற்கும் பயப்பட மாட்டாங்க. விசுவாசமா இருப்பாங்க. நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க அப்படிங்கறதால
ஆற்றலும் வலிமையும் இவங்க கிட்ட அதிகமா இருக்குங்க. இவங்க நிலையற்ற இயல்புடையவங்களா இருப்பாங்க. ஒரே இடத்துல வேலை செய்யறது சாத்தியமில்லாத விஷயம் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. மத்தவங்களை எளிதில் நம்பி விடுவாங்க இவங்க. இதனால ஏமாற்றப்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கையில. மேசம் ராசிக்காரங்க தங்களோட கஷ்டத்தை மறைச்சுக்கிட்டு சிரிப்பை வெளிக்காட்டுவாங்க. ஒருத்தவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தா அவங்க கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. குழந்தைங்க சோகமா இருந்தாலும் சரிங்க, சந்தோஷமா இருந்தாலும் சரி, நம்ம கண்காணிப்பா பாத்துக்கோணுங்க. மேசம் ராசி குழந்தைங்க எல்லாரையும் சீக்கிரமா நம்பிடுவாங்க. இதனால பெற்றோர்கள் குழந்தைங்கள கவனமா ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க. இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க. குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது ரொம்பவும் முக்கியங்க. இந்த மாதத்துல செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற பலன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க. இந்த மாதம் வரக்கூடிய ஆடி 18 மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க. ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க. ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணினா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க. ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க. ஒருவேளை உணவு அளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க. இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே 16 செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம். பணம், பதவி, புகழ், கௌரவம் இதையெல்லாம் அடையணும், பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த 16 செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதியும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க. வயதுல பெரியவங்க பணம், பாசம், தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க. நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம்தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க. புத்தாண்டு அன்னைக்கு, பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம். அதை முழுமையா நிறைவேற்ற முடியாம போறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க. எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டும்னா நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும். கடவுளை வழிபாடு செய்யணும். நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க. இத மனசுல பதிச்சுட்டு நிச்சயமா நீங்க உழைச்சுக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க மேசம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க. மேசம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம், சிம்மம், தனுசு, மிதுனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க. அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தையெல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. ராசிக்காரங்களே, உங்களோட கிரக நிலை இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்காருங்க. தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியனும் குரு பகவானும் இருக்காங்க. சுகஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு. பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க. லாபஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இதன் மூலமா உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க. இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாயின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே நீங்க எந்த முடிவை எடுத்தாலும் துல்லியமாக துணிச்சலாக முடிவெடுக்க போறீங்க.
உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமா இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணல் நீரா மறைய போகுதுங்க. குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் முழுமையாக காணாம போகுதுங்க. உங்களை இது நாள் வரைக்கும் மதிக்காம இருந்த உங்க குழந்தைங்க உங்களோட சொல்படி கேட்டு மதிக்க போறாங்க. உங்க வாழ்க்கையே அருமையா இருக்க போகுதுங்க. தினமும் அதிகாலையில் எழுந்து நீராடினதுக்கு அப்புறம் சூரியனை நமஸ்காரம் செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகு காலத்துல நவகிரகத்துக்கு பாலபிஷேகம் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாம போயிருங்க. புதன்கிழமைகள்ல பெருமாள் கோயிலுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6ங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பாத்தீங்கன்னா சிவப்பு நிறங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க. நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டதுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. நாங்க சொன்ன அனைத்து வாக்குகளும் உங்க வாழ்க்கையில பழிக்குங்க. உங்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் முருகனை மனசுல நினைச்சீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு முருகன் உதவி செய்வாருங்க. முருகன் உங்க கூட இருக்கும் போது உங்களுக்கு எதுக்குங்க கவலை? தைரியமா தன்னம்பிக்கையா உங்க வாழ்க்கைய வாழுங்க. உங்க வாழ்க்கையில தோல்விங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. வெற்றி மட்டும்தாங்க உங்க வாழ்க்கையில நிலைச்சிருக்க போகுது. மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக மேசம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நீங்க எதிர்பாராத நன்மைகள் உங்க வாழ்க்கையில வந்து சேரக்கூடிய மாதமா இருக்குதுங்க. இது திட்டமிட்டு செயல்படக்கூடிய நேரமா இருக்குதுங்க. குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கிறது நல்லதுங்க. பிள்ளைகளின் நலன்ல அக்கறை கொள்ளுங்க. ராகு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில முடியுங்க. வரவேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேருங்க. சிறு வியாபாரிகளுக்கு கூட ஆதாயம் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் காணாம போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. புதுசா வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்குங்க. விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் நீங்க கவனமா இருக்கோடுங்க. விநாயகரை வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் காணாம போயிடும். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்கா நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அடுத்ததாக மேசம் ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடி மாதம் முன்னேற்றமான மாதமா இருக்குதுங்க. சுக்கிரம் தனஸ்தானத்தில் ஆட்சி செய்யறதுனால பொன் பொருள் சேர்க்கை அதிகமாக போகுது. பணப்புழக்கம் உண்டாக போகுது. குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுது. புதுசா வீடு வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க, ஆபரணம் எல்லாம் வாங்க போறீங்க. உங்களுடைய கனவுகள் நனவாகக்கூடிய மாதமா இருக்குதுங்க. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்க போகுது. வங்கியில கேட்ட பணம் உங்க கையில வந்து சேர போகுது. ராசிநாதன் செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலை சரியா இருக்கும். தொழில் வியாபாரத்துல இருந்த எதிர்ப்புகள் மறைய போகுது. வழக்குகள்ல வெற்றி கிடைக்க போகுது. ஆகஸ்ட் மாதம் உங்க வாழ்க்கையில நீங்க கவனமா இருக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க. அனுதினமும் லட்சுமியை வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிரும். உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. நீங்க 4 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை போய் நீங்க 4 பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு முன்னேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. அடுத்ததாக மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடி மாதம் சிந்திச்சு செயல்படக்கூடிய மாதமா இருக்குது. சூரியனுடைய சஞ்சரிப்பு அலைச்சலை அதிகரிக்குங்க. குருவுடைய பார்வை கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையை அதிகப்படுத்தும். நண்பருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு வரன் வந்து சேருங்க. பெரிய மனிதருடைய தொடர்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவும் நல்லதுங்க. புதிய முயற்சிகள் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்குங்க.
ராசிநாதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால நிலைத்த வேலை நடக்குங்க. ஆகஸ்ட் மாதம் நீங்க கவனமா இருக்கணுங்க. விவசாயிகளுக்கு விளைச்சல்ல லாபம் கிடைக்கும். ஆனதினமும் முருகனை வழிபாடு செய்யுங்க. நீங்க நினைத்த செயல்கள் எல்லாமே இனிதான் நல்லதா நடக்கும். உங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். உங்க வாழ்க்கையே அருமையா இருக்குங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். மேசம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய 2 பரிகாரங்கள் என்னன்னு பார்க்கலாங்க. முதலாவது பரிகாரங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு கல்வி செலவை ஏத்துக்கங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. கல்வி செலவை ஏத்துக்கிறதுக்காக நீங்க 2-3 லட்சம் செலவு பண்ணணும்னு கிடையாதுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க, ஒரு நோட்டு புக் வாங்கித்தாங்க. உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாறிடுங்க. இரண்டாவது பரிகாரம் என்னன்னு பார்க்கலாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களை சொல்லிவாங்க. அனைத்து துன்பங்களுமே கரைஞ்சு போயிடும். எல்லாத்தையும் முருகர் பார்த்து பாருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்க போகுதுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.